வணக்கம். இந்த சிறப்பு எக்ஸ்பிளைனருக்கு உங்களை வரவேற்கிறேன். கூகுள் I/O 2026ல நடந்த ஒரு பிரம்மாண்டமான தொழில்நுட்ப மாற்றத்தை பத்தி தான் நாம இன்னைக்கு அலச போறோம். அதாவது AI என்பது வெறும் உங்ககிட்ட பேசும் ஒரு டூலா மட்டும் இல்லாம உங்களுக்காக சுயமாகவே களத்துல இறங்கி வேலை செய்யற ஒரு கருவியா எப்படி மாறியிருக்கு அப்படிங்கிற அந்த மிகப்பெரிய பரிணாம வளர்ச்சிய நாம இன்னைக்கு முழுசா புரிஞ்சுக்க போறோம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. AI வெறும் நம்ம கேள்விகளுக்கு பதில் சொல்றத நிறுத்திட்டு நமக்காக ஆக்ஷன் எடுக்க தொடங்கினா எப்படி இருக்கும்? இதுதான் இந்த ஏஜென்டிக் சகாத்தத்தோட மையமான கேள்வி. வெறும் வார்த்தைகளை கணிச்சு சொல்றத தாண்டி நிஜ உலகத்தை அப்படியே உருவகப்படுத்தி நமக்காக சுயமாவே வேலை செய்யற அந்த நிலைக்கு நம்ம இப்ப ரொம்பவே வேகமா நகர்ந்துட்டு இருக்கோம். இந்த மாற்றம் எந்த அளவுக்கு அசுர வேகத்துல நடந்துட்டு இருக்குன்னு புரிஞ்சுக்க இந்த ஒரு நம்பரை மட்டும் பாருங்க. 3.2 குவாட்ரில்லியன். கூகுளோட மாடல்கள் ஒவ்வொரு மாசமும் இத்தனை டோக்கன்களை ப்ராசஸ் பண்ணுதுன்னு பாத்துக்கோங்க. உலகளாவிய அளவுல ஏஐயோட பயன்பாடு எந்த அளவுக்கு பிரம்மாண்டமா வெடிச்சு கிளம்பியிருக்கு அப்படிங்கிறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய உதாரணம். சரி, இன்னைக்கு நாம என்னென்ன டாபிக்ஸ் பார்க்க போறோம்னு ஒரு குவிக் ரவுண்டப் பார்த்துடலாம். ஏஜென்ட்டுகளின் சகாப்தம், புதிய ஏஐ என்ஜின் ரூம், சாஃப்ட்வேரை உருவாக்கும் ஏஜென்ட்டுகள், உங்களோட சொந்த ஏஐ அசிஸ்டன்ஸ், ஏஜென்டிக் ஷாப்பிங் மற்றும் XR, அப்புறம் இறுதியா AGI-யை நோக்கிய பயணம். இது எல்லாத்தையும் அடுத்த சில நிமிஷங்கள்ல விரிவா பார்க்கலாம். ஓகே, முதல் பகுதிக்குள்ள போகலாம். இந்த புதிய சகாப்தத்தோட ஃபினான்ஷியல் மற்றும் கம்ப்யூட்டிங் அடித்தளம் எப்படி இருக்குன்னு நாம இப்ப பாப்போம். இந்த சார்ட்டை பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். 2024ல 480 ட்ரில்லியனா இருந்த மாதாந்திர டோக்கன்ஸ் 2026ல 3.2 குவாட்ரில்லியனா எப்படி எகிரி இருக்குன்னு பாத்தீங்களா? இதுக்கு கூகுள் பண்ணப்புற மூலதன செலவு சுமார் 180லிருந்து 190 பில்லியன் டாலர்கள். வெறும் 2 வருஷத்துல டெவலப்பர்ஸ் மற்றும் யூசர்ஸோட தேவை எந்த அளவுக்கு விடிச்சு செதறிருக்குன்னு இது ரொம்ப தெளிவா காட்டுது. இப்ப நம்ம நேரா என்ஜின் ரூம்குள்ள போலாம். இந்த தன்னாட்சி செயல்பாடுகளை எல்லாம் சாத்தியமாக்குற அந்த பவர்ஃபுல் ஃபவுண்டேஷன் மாடல்களை பத்தி பாப்போம். இங்கதான் 2 முக்கியமான மாடல்கள் வருது. ஒன்னு ஜெமினி ஆம்னி. இது பிசிக்கலான நிஜ உலகத்தையும் அதோட இயக்க ஆற்றலையும் அப்படியே சிமுலேட் பண்ணும். இன்னொன்னு ஜெமினி 3.5 ஃபிளாஷ். இது ரொம்ப ஸ்பீடா ரொம்ப கம்மி செலவுல நமக்காக கோடிங் பண்றதுக்காகவே பிரத்யேகமா உருவாக்கப்பட்டிருக்கு. சரி, இந்த டூல்ஸ் எல்லாம் டெவலப்பர்ஸ் நிஜத்துல எப்படி பயன்படுத்துறாங்க? இதுதான் கூகுளோட ஆன்டி-கிராவிட்டி 2.0 பிளாட்ஃபார்ம்க்கு நம்மள கூட்டிட்டு போகுது. கூகுள் டீம் அவங்களோட AI ஏஜென்ட்களுக்கு ஒரு செம்ம டஃப்பான டாஸ்க் கொடுத்தாங்க. என்ன தெரியுமா? டூம் அப்படிங்கிற பிரபலமான வீடியோ கேமை விளையாடுற அளவுக்கு ஒரு முழு ஆபரேட்டிங் சிஸ்டத்தை ஸ்கிராச்ல இருந்து உருவாக்கணும். இதோட ரிசல்ட்ட கேட்டா நீங்களே அசந்து போயிடுவீங்க. பல மாசங்கள் ஆகக்கூடிய ஒரு வேலைய வெறும் 12 மணி நேரத்துல இந்த AI முடிச்சிருக்கு. 93 சப் ஏஜென்ட்டுகள் ஒன்னா சேர்ந்து வேலை செஞ்சு 15,000 ரெக்வெஸ்ட் அனுப்பி மெமரி மேனேஜ்மெண்ட்ல இருந்து ஃபைல் சிஸ்டம் வரைக்கும் எல்லாமே பண்ணிருக்கு. இதுக்கான மொத்த செலவு என்ன தெரியுமா? $1000 கம்மி. நினைச்சு பார்க்கவே முடியலல்ல. இதெல்லாம் டெவலப்பர்ஸ்க்கு ஓகே. ஆனா கோடிங்னா என்னன்னே தெரியாத சாதாரண யூசர்ஸ்க்கு இந்த பவர்ஃபுல் சிஸ்டம் எப்படி யூஸ் ஆகும்? அதான் நம்ம அடுத்த பகுதி. இங்கதான் ஜெமினி ஸ்பார்க் உள்ள வருது. இது 24 மணி நேரமும் கிளவுட்ல உங்களுக்காகவே உழைக்கிற உங்களோட சொந்த பர்சனல் ஏஜென்ட். அதாவது நீங்க உங்க லேப்டாப்பை மூடி வச்சுட்டு போனாலும் சரி, இது பின்னாடில உங்களுக்காக ஒரு பார்ட்டியை பிளான் பண்ணும், உங்க நெய்பர்ஸ்க்கு மெயில் அனுப்பும், ஈவன் பிரசன்டேஷன் ஸ்லைட்ஸ் கூட ரெடி பண்ணும். இது எவ்ளோ சிம்பிளா வேலை செய்யுதுன்னு பாருங்க. இப்ப நீங்க புதுசா ஒரு வீடு தேடுறீங்கன்னு வச்சுப்போம். அந்த டாஸ்க இதுகிட்ட சொல்லிட்டா போதும். அதுக்கப்புறம் அதுவே பிளான் பண்ணி 24 மணி நேரமும் இன்டர்நெட்டை மானிட்டர் பண்ணி உங்களுக்கு தேவையான அப்டேட்ஸை மட்டும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா கொடுக்கும். பயோடெக் பங்குகளை அனலைஸ் பண்றதா இருந்தாலும் சரி, புது ஷூ வாங்குறதா இருந்தாலும் சரி, உங்களுக்கு தெரியாமலே உங்களுக்கான வேலைகளை இது பக்காவா முடிச்சிடும். அடுத்த செக்ஷன்ல இந்த ஏஜென்ட்டுகள் ஷாப்பிங் உலகத்திலயும் நம்மளோட நிஜ உலகத்திலயும் எப்படி அதகாலம் பண்ணுதுன்னு பார்க்கலாம். உங்களோட AI எப்படி பாதுகாப்பா ஷாப்பிங் பண்ணும் தெரியுமா? UCP, AP2 மாதிரியான ஓப்பன் புரோட்டோகால்ஸ் மூலமா உங்க ஏஜென்ட்டே பிரைஸ் ட்ராப் ஆகுறது கவனிச்சு உங்களோட கிரெடிட் கார்டு ஆஃபர்ஸை செக் பண்ணி உங்க கண்ட்ரோல்லயே ரொம்ப பாதுகாப்பா செக் அவுட் பண்ணிடும். எல்லாமே யூனிவர்சல் கார்டு மூலமா நடக்கும். ஸ்கிரீனை விட்டு வெளியே வந்து நிஜ உலகத்துல AI என்ன பண்ணுதுன்னு பாருங்க. சாம்சங், வாட்பி பார்க்கர், ஜென்டில் மான்ஸ்டர் கூட்டணி அமைச்சு ஒரு செமையான ஆடியோ ஸ்மார்ட் கிளாஸை உருவாக்கியிருக்காங்க. இந்த ஸ்டைலான கண்ணாடியை போட்டுக்கிட்டு நீங்க கைகளை யூஸ் பண்ணாமலே காஃபி ஷாப்க்கு ரூட் கேட்கலாம், ஈவன் டோர்டாஷ்ல காஃபி கூட ஆர்டர் பண்ணலாம். செம கூல் இல்ல? ஃபைனலா நாம கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணி இந்த தொழில்நுட்பத்தோட பரந்த தாக்கத்தையும் AGI, அதாவது செயற்கை பொது நுண்ணறிவை நோக்கிய பயணத்தையும் பார்க்கலாம்.
சயின்ஸ் ஃபீல்ட்ல ஏஐ பண்ற மேஜிக் கொஞ்ச நெஞ்சமல்ல. சைபர் செக்யூரிட்டிக்கு கோட் மென்டர், ஜமைக்கால பெரிய புயல முன்கூட்டியே கணிச்ச வெதர் நெக்ஸ்ட், கிளைமேட் சேஞ்ச் மாடலிங்க்கு ஆல் ஃபார் எர்த், அப்புறம் புது மருந்துகளை கண்டுபிடிக்க ஐசோமார்பிக் லேப்ஸ்னு உலகத்தோட மிகச் சிக்கலான அறிவியல் பிரச்சனைகளை தீர்க்கிற ஒரு பிரம்மாண்டமான கருவியா ஏஐ இன்னைக்கு உருவெடுத்திருக்கு. இந்த எக்ஸ்பிளைனரை முடிக்கிறப்போ ஆழமான ஒரு சிந்தனையை உங்ககிட்ட விட்டுட்டு போறேன். கூகுள் டீப் மைண்டோட டெமிஸ் ஹசாபிஸ் சொன்ன மாதிரி நாம இப்போ ஒரு பிரம்மாண்டமான சிங்குலாரிட்டி மலையோட அடிவாரத்துல நின்னுட்டு இருக்கோம். ஏஐ வெறும் கேள்விகளுக்கு பதில் சொல்றதை நிறுத்திட்டு உங்களுக்காக எல்லாத்தையும் செய்யத் தொடங்குற இந்த புது யுகத்துல நீங்க எதை உருவாக்க போறீங்க? இந்த சூப்பரான கேள்வியோட இன்னைக்கு நாம விடைபெறுவோம். மீண்டும் சந்திப்போம்.